ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா VTL மிஷினில் புதுசாக ஒரு செட்டருக்கு வந்து நம்ம எப்படி செட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் அந்த செட்டிங்கை வந்து அவராக பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 2 வாரம் தான் ஆச்சு. 2 வாரத்தில் இப்போ அவர் வந்து கரெக்டாக அந்த செட்டிங்லாம் கரெக்டாக பண்ணுறாரு. அதில் சின்ன சின்ன டவுட்ஸு இது எல்லாமே வரும். இந்த மாதிரி புதுசாக கற்றுக்கிறப்போ பக்கத்தில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸானவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு செட்டிங்ஸ் பழகிக்கோங்க. இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப இதாகும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணேன், ஆக்சிஸை மூவ் பண்ணிவிட்டு டூலை வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா, இப்போ மோட் செலெக்ஷனில் மாற்றி எக்ஸில் மாற்றி வெளியில் எடுத்து முடிச்சுட்டு இப்போ ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணி வச்சுக்கோ. இப்போ டேட்டம் எடுத்திருக்காரு. இப்போ டேட்டம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண சொல்ல போகிறேன்னா, இப்போ சிங்கிள் பிளாக்கில் ரன் பண்ணணும். அது எப்படி ரன் பண்ணுறதுன்றதை இப்போ பாருங்கள். சிங்கிள் ஆட்டோ மோடில் போட்டுக்கோப்பா. இப்போ அவர் என்னென்ன பண்ணுறாருன்றதை நீங்கள் வந்து கரெக்டாக கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரியாது. சிங்கிள் பிளாக்கில் போட்டுக்கணும். ஃபீடு, ரேப்பிடு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வந்து ஆன் பண்ணணும். ஒரு தடவை சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரேப்பிடு ஒரு டைம் லைட்டாக ஓப்பன் பண்ணணும். ஒரு தடவை சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு தடவை ரேப்பிடு ஓப்பன் பண்ணணும். ரேப்பிடு G0 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் G01 போகும். G01 மூவ் ஆகும்போது என்ன பண்ணணும்னா ஃபீட் ரேட்டு ஓப்பன் பண்ணணும். ஸ்பிண்டில் ஆன் ஆகிறதுக்கு ஸ்பிண்டில் ஆன் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி லைனாக ஒவ்வொரு இதாக வந்து இப்போ ஆப்ரேட்டர் வந்து இதை ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டுருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராமையும் பார்த்துக்கணும். ப்ரோக்ராமில் எந்தெந்த லைன் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். CNC மிஷினில் வந்து நம்ம ஒரு செட்டிங் எடுக்கிறது வந்து சும்மா சிம்பிளாக நம்மளே எடுத்துடலாம் அப்படின்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு நிறையா ப்ரொசீஜர் இருக்குது. ப்ரோக்ராம் தெரியணும், ஆப்ரேட்டிங் நாலேஜ் இருக்கணும், ட்ராயிங் நாலேஜ் இருக்கணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கண்டென்ட்டையும் சொல்லணுன்னா அதுக்கு நிறையா நேரம் கூட ஆகும். கிளியராக சொல்கிறதுக்கு ரொம்ப இதாகும். இது முக்கால்வாசி பேருக்கு இது என்னன்னே தெரியாது. சும்மா சிம்பிளாக அவங்க வாட்டு ஏதாச்சும் ஒரு இது கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதோட கண்டென்ட்டு என்னன்றதை புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் இருக்குது. டூல் வந்து எந்தெந்த எட்ஜில் வந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே ஓட போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் செட்டிங்ஸ் எடுக்கிறது அப்படின்றது வந்து சும்மா சிம்பிளாக நம்ம வந்து பண்ண முடியாது. அதுக்குன்னு நிறையா ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அது என்னென்னு கூட நான் இப்போ அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, அது போ. ஓகே, நீ உன்னோட ஒர்க்கை பாருமா. நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து உன்னோட ஒர்க்கை நீ பண்ணிக்கிட்டே இரு. நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி நீ வந்து ஒர்க்கை நீ பண்ணிக்கிட்டு இரு. நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஆக்சிஸ் மூவ் பண்ண. இதில் உனக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு கூப்பிடு. ஓகே, வெரி குட். சரி ஜான், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ ஜான். இந்த வீடியோ உனக்கு வந்து நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தது வந்து உனக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கு. இதே மாதிரி மற்றவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவாகவே நான் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நீ திருப்பி இந்த வீடியோ பார்க்கும்போது உனக்கு கண்டிப்பாக புரியும். ஒரு மிஷினில் வந்து டேட்டம் எடுக்கிறது அப்படின்றது அந்த டூலில் வந்து எந்த பொசிஷனில் போய் நிற்கணும் அப்படின்றத வந்து அதில் நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம்.
நியூமரிக்கல் கண்ட்ரோல் அதுதான் இந்த சிஎன்சி மிஷினோட கான்செப்டே அதுதான். எந்த இடத்துலேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே போகணும் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அதை வந்து ஒரு நம்பராக சொல்ல போகிறோம். நம்பர் டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ, இது வந்து இவ்வளோ அப்படின்னு நம்ம வந்து அதோடய வேல்யூவை வந்து நம்பராகவும் லெட்டர்ஸாகவும் நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் நியூமரிக்கல் கண்ட்ரோல். அதுதான் சிஎன்சியாக இருக்கும். சிஎன்சிங்கிறது கான்செப்ட் வந்து சாதாரண சிம்பிள் கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல்ன்றது மட்டும்தான் மீனிங்கு. இதில் வந்து லேத் இருக்கும், வெர்டிக்கல் லேத் இருக்கும், ஹரிசாண்டல் லேத்து, சாதாரண லேத்து, அதுக்கப்புறம் விஎம்சி, இந்த மாதிரியான எல்லா மிஷின்ஸுமே இதில் வந்து அடங்கும். அவர் செட்டிங்கே முடிச்சிட்டாரு. நம்மளும் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள். புரியலைன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.